சூரபத்மன் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் தனக்கு மரணமே நேரக்கூடாது என்று ஒரு வரம் கேட்டார். அதற்கு சிவபெருமான், மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் மரணம் என்பது நியதி, இதை யாராலும் மாற்ற முடியாது என்றார். பின் சூரபத்மன் ஒரு பெண் ஈன்றெடுத்த குழந்தையால் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்று வேண்டினார். சிவபெருமானும் அவ்வரத்தை அளித்தார். வரம் கிடைத்த ஆணவத்தில் சூரபத்மன் தேவர்களை கடும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார். இதை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்றனர். அங்கு சிவபெருமான் கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்தார். இதை கண்டு தேவர்கள் என் செய்வது என்று அறியாமல் திகைத்து போய் நின்றனர். பின் காமதேவனை வரவழைத்து அவர் மூலம் சிவபெருமானிடம் நடந்ததை கூற முயன்றனர். அதற்கு மாறாக சிவபெருமானின் தவம் கலைந்தது. தவம் கலைந்ததால் சிவபெருமான் கடும் சினம் கொண்டு தன் நெற்றிக்கண்ணை திறந்தார். நெற்றிக்கண்ணிலிருந்து வரும் அக்னி சிவபெருமானின் எதிரே நின்ற காமதேவனை பஸ்மமாக்கியது. தேவர்கள் சிவபெருமானிடம் நடந்ததை கூறி அவரை சாந்தப்படுத்தினர். பின் சிவபெருமான் காமதேவனை மன்னித்து யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைந்து வாழ்வாய் என்று கூறி அவருக்கு உயிரளித்தார். நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த அக்னி பிளம்பை சிவபெருமான் அக்னி தேவனிடம் கொடுத்தார். அக்னி தேவனால் அதை தாங்க முடியாமல் கங்கை தாயிடம் கொடுத்தார். அக்னி பிளம்பின் உஷ்ணம் தாங்காமல் கங்கை நீர் ஆவியாகி நீர் வற்றத் தொடங்கியது. கங்கை தாயிடம் இருந்து அத்தீ பிளம்பு சரவண பொய்கையாற்றில் சிதற அது 6 குழந்தைகளாக மாறியது. அந்த 6 குழந்தைகளையும் கண்ட கார்த்திகை பெண்கள் தாம் பெற்ற குழந்தையைப் போல் வளர்த்து வந்தனர். நீண்ட நாட்களுக்கு பின் தேவி பார்வதி தாய் அங்கு சென்றார். 6 குழந்தைகளையும் தேவி பார்வதி தாய் ஒரு சேர அணைக்க ஓர் உடல் 6 முகமாக நம் அறுபடை முருகன் தோன்றினார். முருகப்பெருமானின் மற்றொரு தாயாக விளங்கும் கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் வகையில் சிவபெருமானின் ஆசியுடன் அவர்களை போற்றும்படி கிருத்திகை நாள் கொண்டாடப்படுகிறது. மேலும் கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானுக்கு மற்றொரு தாயாக விளங்குவதால் கார்த்திகேயன் என்ற சிறப்பு பெயரை வழங்கி கார்த்திகை பெண்களை சிவபெருமான் கௌரவித்தார். முருகப்பெருமானின் பிறப்பு வரலாறை கண்டு மகிழ்ந்தோம். அடுத்த பதிவில் வரலாறு தொடரும். நன்றி.